ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கார். இன்றைக்கி நம்ம கல்கி 2898 AD படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோக்கு உங்களோட சப்போர்ட் அமேசிங்காக கிடச்சிருந்தது. நிறைய பேர் உங்களோட ஓன் ஹிடன் டீடைல்ஸ் நீங்கள் நோட்டீஸ் பண்ணதை சொன்னீங்க. அதுக்கப்புறம் நல்லா அப்ரிஷியேட் பண்ணீங்க. இது மட்டும் இல்லாமல் பார்ட் 2க்கு வந்து நிறைய பேர் ஆர்வம் தெரிஞ்சிருந்தீங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஹிடன் டீட்டெயில் என்னன்னா, சுமத்திய வீரன் அதுக்கப்புறம் கைரா இவங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்களா. காம்ப்ளெக்ஸ்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்கள டெசர்ட்டில் கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ தான் நிறையா பவுண்டி ஹண்டர்ஸ் அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடியவங்களாம் அவங்கள தேடி வருவாங்க. ஸ்டார்டிங்கில் காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து அந்த வண்டியை செக் பண்ணுன்றதுக்காக வந்து விசாரிப்பாங்க. வீரன்ட்ட கூட பேக் சைட் டோர் ஓப்பன் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். உள்ளெல்லாம் ஒன்றும் இல்லை சார், குப்பை தான் சார் எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பார். ஓப்பன் பண்ணுறியா இல்லையா வந்தால் மிரட்டினோடனே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்விட்சை வந்து ப்ரெஸ் பண்ணுவார். அந்த இடத்துல டோர் ஓப்பன் ஆகும். சரி, ஓகே, இதில் என்ன, அவர் வந்து பின்னாடி டோர் ஓப்பன் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2 சுவிட்ச் அழுத்திருப்பாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலாக அதில் ஒரு சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு, இன்னொரு சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாலோகிராமுக்கு. அதாவது பின்னாடி ஆளுங்க இருக்காங்க, ஆனால் ஆளே இல்லாத மாதிரியான ஒரு ஹாலோகிராமை கிரியேட் பண்ணதில்ல, அதுக்கான சுவிட்ச் தான் இன்னொரு சுவிட்ச். இந்த ஒரு டீட்டெயில கூட வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு வந்து காமிச்சிருந்தாங்க. ஏன்னா அப்பப்போ காம்ப்ளெக்ஸ் ஆளுங்க வந்து செக் பண்ணிட்டு இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும்ல. ஸோ அதனால அவங்க சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா சம்பாலாவில் இருக்கக்கூடியவங்க இது மாதிரியான ஒரு சில விஷயங்களை அவங்களோட டிவைஸில் இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு சீக்வன்ஸில் இதை தனியாக சூப்பராக பிளேஸ் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற ஹிடன் டீட்டெயில் என்னன்னா, பைரவாவும் அஸ்வத்தமாவும் சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு சீக்வன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பைரவோட கால் மாட்டிக்கும். அந்த இடத்துல அஸ்வத்தமாவோட சண்டை போட முடியாத ஒரு சுச்சுவேஷனில் பைரவா வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்குவார். அப்போ அஸ்வத்தமா கிட்டத்தட்ட அவர் அடிச்சு அவர் வந்து போட்டு தள்ளுற ஒரு நிலைமைக்கெல்லாம் போவார். இதே மாதிரியான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கர்ணனுக்கும் ஆல்ரெடி ஒரு தடவை நடந்திருக்கும். அந்த இடத்துல அவர் இறந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதுவாக தான் இருந்திருக்கும். அது என்னன்னா, அவரோட தேர் சக்கரம் வந்து ஒரு குழிக்குள்ள மாட்டியிருக்கும். இதை வந்து எடுக்க போய் அப்பதான் அர்ஜுனன் வில்லு விட்டு அவர் வந்து இறந்து போற மாதிரி மகாபாரதத்தில் வந்து அமைஞ்சிருக்கும். பட் இங்க ரீஇன்கார்னேஷன் வெர்ஷன்ல என்ன நடந்திருக்குன்னா, அவரோட வாகனமே அவரை காப்பாற்ற வந்திருக்கும். அந்த சுச்சுவேஷன்ல அந்த டைம்ல அவரோட வாகனத்தினால ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஏற்பட்டு அவருக்கு ஒரு அழிவு நடந்திருக்கும். ஆனா இங்க அவருக்கு ஏற்பட்ட அழிவை வந்து பாத்தீங்கன்னா அவரோட வாகனம் காப்பாத்தி இருக்கும் அவரை. இந்த ஒரு விஷயமும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து நம்ம மூணாவது பார்க்க போகிற ஹிடன் டீட்டெயில் என்னன்னா, சம்பாலாக்கு இவங்க வரும்போது அங்கே இருக்கக்கூடிய இடத்துல அந்த ஒரு தூணில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்க வச்சுட்டு ஒருத்தர் உட்காந்து கும்புற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவர் வேற யாரும் இல்லை, அவர் தான் கருட தேவர். எதுக்கு கருடர் இந்த ஒரு இடத்துல காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்கி அவதாரம் வந்து உபயோகப்படுத்தக்கூடிய வாகனமான வெள்ள குதிரை தேவதத்தா. ஸோ இது வந்து சக்தி வாய்ந்த ஒரு குதிரை. இது மட்டும் இல்லாமல் இதால் வந்து பறக்க கூட முடியும். அதுக்கான காரணம் வந்து கருட தேவரோட சக்தி வந்து அந்த ஒரு குதிரைக்கு அவரால் கொடுக்கப்பட்டிருக்கும். இதன் காரணமாக ஒரு விதத்தில் அவரோட ஒரு சிலையுமே கல்கி அவதாரம் பிறக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. அடுத்து நம்ம நாலாவதாக பார்க்க போகிற ஹிடன் டீட்டெயில் என்னன்னா, சம்பாலா அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து மித்தாலஜி புக்ஸ்லேயும் சம்பாலா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறதாவும் நம்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. காஷ்மீர் எவரெஸ்ட் ரொம்ப பனி படர்ந்த இடத்துல ஒரு கட்டத்தில் சின்ன ஒரு இடத்துல யார் கண்ணுக்கும் படாத ஒரு இடத்துல இந்த ஒரு சம்பாலா பதுங்கி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்று, அங்கே அதிகமான பனிமூட்டம் இருக்கும், அங்கே நிறைய ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே யாராலையும் போக முடியாது, அதை வந்து ரீச் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இங்கே மக்கள்லாம் சம்பாலால வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து பொழைச்சு அங்க இருப்பாங்க. இந்த சம்பாலால இவங்க எப்படி நுழைஞ்சாங்க, இல்ல ஆதி காலத்துல இருந்தே சம்பாலால வந்து ஒரு சில மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்களா இப்படின்ற பல கேள்விகளும் நமக்கு எழும்புது. ஆனா எனக்கு தெரிஞ்சு சம்பாலாவோட ஆர்ஜின் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துலயே ஒரு சில மக்கள் அப்பத்துல இருந்தே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிச்சாதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த அஞ்சாவதா பார்க்க போகிற ஹிடன் டீட்டெயில் என்னன்னா, அஸ்வத்தமா நம்ம உடஞ்சி போன தீபிகா அதாவது சுமதி கிட்ட வந்து பேச வருவார். அவங்க வந்து பிறக்காத ஒரு குழந்தைக்காக இவ்வளோ பேர் சாகணுமா, இவ்வளோ பேர் உயிர் பணைய வைக்கணுமா, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி அஸ்வத்தமாட்ட பேசியிருப்பாங்க. அந்த டைமில் அஸ்வத்தமா என்ன சொல்லுவார்னா, நீங்கள் வந்து பூமி தேவதை மாதிரி இந்த உலகத்தை வந்து காக்கக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்கக்கூடிய ஒரு கடவுளை தான் நீங்கள் சுமந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசுவார். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பூமி தேவி அப்படின்ற மாதிரி வந்து அழைச்சிருப்பார். இது வந்து ஹிந்தி டப்பிங்கில் இருக்கும், தெலுங்கு டப்பிங்கில் இருக்கும், தமிழ் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் அது வேற மாதிரி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. பூமி தேவதைன்றது வந்து பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, அவங்களோட மெயின் மோட்டோவே என்னென்ன வந்து பாத்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி அண்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ இது ரெண்டு தான் அவங்களோட மெயின் மோட்டோவே. ஃபெர்டிலிட்டி வந்து ஒரு விதத்தில் ஓகே, இவங்க வந்து குழந்தையை சுமக்கிறாங்க, இந்த உலகத்துக்கு ரொம்ப தேவையான குழந்தையை சுமக்கிறாங்க. தென் இது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப தேவையான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மழை நீர். அதுதான் இங்கே சம்பாலா மட்டும் இல்லாமல் மொத்த இடமும் மழை அது ஒரு இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கு. பட் சுமத்தி வந்ததுக்கப்புறம் சம்பாலாவில் வந்து மழை பெஞ்சிருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயமும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு.
அடுத்து நம்ம ஆறாவதா பார்க்க போகிற ஹிடன் டீட்டெயில் என்னன்னா, இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் வரும், அஸ்வத்தாமாவோட அனிமேஷன். அதில் நான் மிஸ் பண்ண ஒரு விஷயம் இருக்குது. அதாவது அந்த ஒரு அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வத்தாமாவோட நெற்றியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அவரோட கல் இல்லாத நெற்றி இருக்கலாம், அங்கேருந்து ரத்தம் வடிஞ்சு கீழே உழுகும். அதில் ஆரம்பித்த அந்த அனிமேஷன் சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அஸ்வத்தாமாவோட நெத்தியிலே முடிஞ்சு இது எல்லாத்தையும் இவர் பார்த்து சகிச்சு ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிச்சு அவர் வந்து கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி இந்த ஒரு அனிமேஷன் முடிஞ்சிருக்கும். அந்த அனிமேஷன் எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேயே முடிச்சு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம ஏழாவதா பார்க்க போகிறது, அஸ்வத்தாமா ஸ்டார்டிங்கில் தரையிலேருந்து ஒரு புல்லை எடுத்து மந்திரத்தை ஓதி பாண்டவர் இனமே அழியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்பை வந்து ஏவுவார். அது கரெக்டாக உத்திரையோட வயிற்றுல அவங்க பெத்தெடுக்க போகிற அந்த ஒரு குழந்தைய வந்து தாக்கி கொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்த ஷாட்டே வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வத்தாமா சின்ன ஒரு பூ அப்படியே பூத்து மலர போகுது. அது அப்போ தான் பிறக்கவே போகுது. அப்படி இருக்க ஒரு கண்டிஷனில் இருக்க ஒரு சின்ன பூ அதை மிதிச்சுட்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட அதே விஷயத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அங்கேயும் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதை வந்து லைட்டாக ஃபோர் ஷேட் பண்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இங்கே அஸ்வத்தாமா பண்ணிட்டு வந்திருக்காரு. பிறக்கிறதுக்கு முன்னாடியே, அது வளர்றதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை வந்து உயிரோட கொண்டுட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஃபோர் ஷேடா பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம எட்டாவதாக பார்க்க போகிறது, காம்ப்ளெக்ஸ்லேருந்து தீபிகா தப்பிச்சு பார்க்கும்போது அங்கே ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள தடுத்து நிறுத்துற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் அதுக்கு பயப்படாமல் என் பிள்ளைய நான் அப்படியே காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு அவங்க மனசில் வந்து குழந்தைய நினச்சிட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ நெருப்பே வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கு வழி விடுற மாதிரி காமிப்பாங்க. இது கிட்டத்தட்ட கிருஷ்ண அவதாரம் பிறக்கும் போதும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும். அப்போ அவர் வந்து குழந்தை உருவத்தில் இருக்கும்போது தண்ணியில் அமைச்சு வச்சிருப்பாங்க. அப்போ அந்த நீர் அவர் எப்படி பாதுகாப்பாக கொண்டு போச்சு அப்படின்றதெல்லாம் வந்து புராணத்தில் இருந்திருக்கும். அதே மாதிரியான ஒரு விஷயத்தை எனக்கு எலமெண்ட்டை வச்சு நான் பேலன்ஸ் பண்ணியிருக்கேன். அதில் நீர் காப்பாத்துச்சு, இதில் நெருப்பு அவரை காப்பாத்துச்சு. இருந்த ஒரு விஷயத்தை தான் நான் வந்து அதை அப்படியே மாற்றி அமைச்சுக்கிட்டேன் கதைக்கேற்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நாக அஸ்வினே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அடுத்து நம்ம 9வதாக பார்க்க போகிறது, காம்ப்ளெக்ஸோட வடிவமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். அது வந்து நேர் ட்ரையாங்கிளாக இல்லாமல் தலைகீழாக இருக்கும். இது கிட்டத்தட்ட இலுமினாட்டி ரெஃபரன்ஸ் தான். ஸோ இலுமினாட்டி அப்படின்றது டிக்டேட்டர்ஷிப்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தை டேக் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிற தனி ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்களே, அதை லைட்டாக அப்படியே ஃபோர் ஷேடா பண்ணுற மாதிரியும் காம்ப்ளெக்ஸோட இந்த ஒரு வடிவம் இருக்கு. கரெக்டாக நடுவில் வந்து யாஸ்கினோட சிம்பிள் மாதிரி போட்டுப்பாங்க. அது வந்து அப்படியே கண் மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட இலுமினாட்டி அப்படியே ஃபோர் ஷேடா பண்ணுற மாதிரி தான். அடுத்து நம்ம 10வதாக பார்க்க போகிறது, இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தேர் வீல் இடிஞ்சு இடியில் கீழே விழுக பார்க்கும். அப்போ அந்த ஒரு வீலை வந்து தடுத்து நிறுத்தி தாங்கி பிடிப்பார் நம்ம பிரபாஸ், அதாவது பைரவா. அப்போ அதோட மறுபக்கத்தை காட்டுவாங்க. அங்கே விஷ்ணுவோட ஒரு சிலை இருக்கும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் காசியில் மறுபடியும் கடவுள் தோன்றிட்டார்னு சொல்லும் போது பேலலாம் அங்கே தீபிகா வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையோட நெருப்புலேருந்து வெளியே வந்துட்டு இருப்பாங்க. அவர் தான் வந்துட்டார் அப்படின்றத வந்து அங்கே இந்த வேர்டு மூலமாக நமக்கு வந்து ஃபோர் ஷேடா பண்ணுறாங்க. தென் இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சீக்வன்ஸ்லேயே நமக்கு வந்து 2 விஷயத்தை வந்து நமக்கு கன்வே பண்ணியிருக்காங்க. ஒன்று, அந்த தேர் சக்கரத்தில் வந்து நெருப்பு பற்றிக்கிட்டு தெரியும். அது பார்க்குறதுக்கு ஒரு சூரியன் மாதிரி இருக்கும். அதை தாங்கி பிடிச்சிருக்காரு. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கர்ணர், சூரிய புத்திரர் அப்படின்றத எடுத்து நமக்கு வந்து அங்கே ஃபோர் ஷேடா பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, அங்கே விஷ்ணு அவதாரத்தை வந்து இவர் தான் தாங்கி பிடிச்சிருக்க மாதிரி காட்டுவாங்க. அதாவது இவர் தான் கல்கியை வந்து தாங்கி காப்பாற்ற போகிறாரு ஃபியூச்சரில் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த ஒரு இடத்துல நமக்கு ஃபோர் ஷேடா பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அடுத்து 11வதாக பார்க்க போகிற ஹிடன் டீட்டெயில் என்னன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தது தான். அதாவது கரெக்டாக அந்த என் கிரெடிட்ஸ்லாம் வரும்போது வந்து எக்லிப்ஸோட அந்த ஒரு விஷயத்தை காட்டுவாங்க அந்த டைட்டில் போடும்போது. இது வேற ஒன்றும் இல்லை, அந்த 6000 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய அந்த எக்லிப்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்களே, அதை தான் இந்த இடத்துல நமக்கு வந்து காட்டுறாங்க. ஸோ கல்கி பிறக்க போகிறத வச்சு இந்த மாதிரி இந்த எக்லிப்ஸை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணியிருந்தோம். சரி, ஓகே, அதை பார்ட் 2ல கவர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். கரெக்டாக சப்ஸ்கிரைபருமே அதை நோட்டீஸ் பண்ணி நமக்கு மென்ஷன் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. இதே மாதிரி நீங்கள் ஏதாவது நோட்டீஸ் பண்ணி ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா அது என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்கி படத்தில் ரீவாட்ச் பண்ணும்போது எனக்கு கண்ணில் தென்பட்டது. பட் நம்ம வந்து தியரியாக பேச வேணாம் அப்படின்றனால தான் ஃபுல்லாக ஹிடன் டீட்டெயிலாக கவர் பண்ணியிருக்கோம். இதை பற்றி ஒரு ஃபைனல் தியரி ஒன்று எனக்கு தோணுது. அதை பற்றி ஒரு வீடியோ பேசலான்னு ஒரு ஐடியாலும் இருக்கேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் இருக்கும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க அந்த வீடியோ வேணுமா அப்படின்றதுக்கு. முக்கியமாக அர்ஜுனரை பற்றி, அதுக்கப்புறம் பைரவா, கர்ணர், இது மாதிரினா பல பேரை பற்றினா பல விஷயங்கள் வந்து தனியாக நான் பேசணும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ வேணா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு வந்து மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.